வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலான்னு சொன்னதுமே வெளியே போனு கத்தியா சி.வி. சண்முகம். அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா நீக்கம் ஏன்? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரார் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவில் செயல்பாடுகளை விமர்சித்ததாலும் சசிகலாவுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்ததாலும் தான் அவர் கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் என்று கூறலாமா? அழிந்தினும் 2023ஆம் ஆண்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் என்று கூறலாமா? இந்த காட்சிகள் ஏன் நடந்தன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தனது எதிர்ப்பையும் தெரிவித்த அன்வர் ராஜா அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டார் என்பதும் அவர் அண்ணா அறிவாலயம் சென்றதும் தெரிந்தவுடன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்வர் ராஜாவை அதிமுகவிலிருந்தே நீக்குவதாக அறிவித்திருந்தாராம். இதுபோல 4 ஆண்டுகளுக்கு முன்பு அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அப்போது அவர் எப்படி மீண்டும் கட்சியில் இணைந்தார் என்பதே இது தெரிந்து கொள்ளலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியை அன்வர் ராஜா விமர்சிக்கும் வகையில் தான் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியது. அதாவது அந்த ஆடியோவில் சட்டமன்ற தேர்தல் அதிமுக ஆட்சியை தக்க வைத்திருந்தால் எடப்பாடி தன்னை புரட்சி தலைவர் என்றே சொல்லியிருப்பார் என்று அன்வர் ராஜா அதில் விமர்சித்திருந்தாராம். இதில் அவர் எடப்பாடி பழனிசாமி ஒருமையில் பேசியதாகவும் ஒரு சர்ச்சையும் எழுந்துள்ளதாம். அது மட்டுமின்றி இந்த சூழலில் கூட சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட பேசிய அன்வர் ராஜா அவர்கள் தற்போது அதிமுக வலுவில்லாமல் உள்ளது, அதனை வலுப்படுத்த சசிகலா கட்சிகள் மீண்டும் சேர்த்தால் அது கூட்டணி பெரிய கூட்டணியாக தமிழகத்தில் நிகழும் என்றும் அவர் தெரிவித்திருந்தாராம். இதற்கு மற்ற நிர்வாகிகள் கூட கடும் எதிர்ப்பும் தெரிவித்த நிலையில் அப்போது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அன்வர் ராஜாவை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறதா. இது குறித்துதான் அன்வர் ராஜா விளக்கமளிக்கையில், என்னை பேச விடாமல் சி.வி. சண்முகம் தடுத்து என்னை வெளியே போகச் சொன்னது உண்மைதான், ஆனால் அவர் என்னை தாக்க முற்பட்டார் என செய்திகள் வந்ததெல்லாம் பொய். அவர் கோபத்துடன் பேசியதை பார்க்கும் பொழுது அவர் என்னை தாக்க வருவது போல் தெரிவிட்டது, ஊடகங்கள் அதை அப்படி செய்துவிட்டார் என்று கூறுகிறாராம். அது மட்டுமின்றி 2021ஆம் ஆண்டு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அன்வர் ராஜா பேட்டியளித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி சின்னமா நான் தான் முதல்வாகிறேன் என்று சசிகலாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் அவர் எடுத்துரைந்தார். இதில் அதிமுக ஒருங்கிணைப்பாக இருந்த ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் அதிர்ச்சி அடைந்தனராம். பின்னர் இருவருமே கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கும் கட்சியின் நற்பெயரை களங்கப்படுத்தும் நோக்கத்திற்காக அன்வர் ராஜா அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து கண்டிப்பாக நீக்கப்படுவார் என்று டிசம்பர் 1ஆம் தேதி அவர்கள் இருவரும் அறிவித்திருந்தனர். அது மட்டுமின்றி 1.5 ஆண்டாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டாராம். அதில் அதிமுகவின் கொள்கை, குறிக்கோள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாக வகையில் செயல்படுவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவது வழக்கம். அவ்வாறு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து மீண்டும் தமிழகத்தில் கழகத்தில் சேர்வதாக இருந்தால் அத்தகையவர்கள் கழக பொதுச்செயலருக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் கழகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாட்டதாம். இதையடுத்துதான் பொதுச் செயலாளர் நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் வழங்கி மீண்டும் கழகத்தில் சேர்பவருடன் மட்டுமே கழக உறுப்பினர் கழகத்தில் நீடிக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.